வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு. நாடு முழுவதிலுமிருந்து 22,79,000 பேர் தேர்வு எழுதுகிறார்கள். இந்தியாவில் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் நடைபெறுகிறது நீட் மறுதேர்வு. கடந்த முறை நீட் வினாத்தாள் கசிந்த நிலையில் இந்த முறை கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ள தேசிய தேர்வு முகமை. நாக்பூர் மாணவருக்கு அபுதாபியில் நீட் தேர்வு மையம் ஒதுக்கியதற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம். NTA அமைப்புக்கு தேசிய அளவிலான தேர்வுகளை நடத்தும் தகுதி இல்லை என விமர்சனம். தாவேகா அரசில் அங்கம் வகிப்பதால் திமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணிக்க இயலாது. இடைத்தேர்தல், உள்ளாட்சித் தேர்தல் அறிவிப்புக்கு பின் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என IUML பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம். IUML கட்சி அலுவலகத்திற்கு விஜய்க்கு முன்பாக எந்த முதலமைச்சரும் வந்தது இல்லை என காதர் மொய்தீன் பேட்டி. எங்கள் கட்சிக்கு சோஃபா எதுவும் வரவில்லை எனவும், முதலமைச்சர் விஜய் வந்ததால் வாடகைக்கு சோஃபா வாங்கி போட்டோம் எனவும் விளக்கம். நாங்கள் நினைத்திருந்தால் IUML கட்சியை கழட்டி விட்டிருப்போம் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி காட்டம். காணாததை கண்டால் கண்டதே சொர்க்கம் என்று IUML சென்று விட்டதாகவும் விமர்சனம். IUML போன்ற கட்சிகளை நம்பி இருக்கக்கூடாது என முதலமைச்சர் விஜய்க்கு RS பாரதி அறிவுரை. அடிக்கடி மாறுபவர்களை நம்புவது விஜய்க்கு ஆபத்து எனவும் எச்சரிக்கை. தாவேகாவில் இணைந்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் கோமதி சீனிவாசன். திருவையாறு அதிமுக முன்னாள் MLA சுப்பிரமணியன், திரைப்பட இயக்குநர் RV உதயகுமார் ஆகியோரும் தாவேகாவில் ஐக்கியம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தமிழக வெற்றிக் கழகமும் என்றும் ஒன்றுதான். அதிமுகவை சேர்ந்த 90% தொண்டர்கள் தாவேகாவை நோக்கி வரத் தொடங்கி உள்ளதாகவும் பேச்சு. மாற்றுக் கட்சியிலிருந்து தாவேகாவிற்கு வந்தவர்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படும். மாற்றுக் கட்சியிலிருந்து தாவேகாவிற்கு வந்தவர்களுக்கு விரைவில் பதவி வழங்கப்படும் எனவும் அமைச்சர் ஆனந்த் உறுதி. தமிழ்நாடு சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலை செய்ய வேண்டும் என சபாநாயகருக்கு உதயநிதி ஸ்டாலின் கடிதம். நாங்கள் தருவதை மட்டுமே ஒளிபரப்ப வேண்டும் என்று சொல்வதும் பாசிச நடவடிக்கை என குற்றச்சாட்டு. ஆண்டிப்பட்டியில் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. மரம் வெட்டும் இயந்திரத்தாலும் JCBயை இயக்கியும் சீமை கருவேல மரங்களை அகற்றினார். மேகதாது அணை விவகாரத்தின் பின்னணியில் மத்திய அரசு இருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. கர்நாடகாவிற்கு ஆதரவாக மத்திய அரசு சதித்திட்டம் தீட்டியதாகவும் சாடல். மின்சாரத்துறையை முழுமையாக சீரமைக்க குறைந்தபட்சம் 15,000 பேரை புதிதாக பணியமர்த்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். மதுரை அவனியாபுரத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. தமிழகத்தின் வருவாயை பெருக்க புதிய வழிகளை ஆராய வேண்டும் என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். அதிமுகவினர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவது ஆரோக்கியமான அரசியல் அல்ல எனவும் கருத்து. தூய சக்தி என முழங்கிவிட்டு ஆட்சி அமைத்ததும் முதலமைச்சர் மௌனம் விரதம் இருப்பதுதான் மாற்றமாகின நயினார் நாகேந்திரன் கேள்வி. விஜய் அரசின் மெத்தனத்தால் குழந்தைகள் முதல் மூதாட்டி வரை அனைவரின் பாதுகாப்பும் சூறையாடப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு.
தன்னை இன்னும் தொழில்துறை அமைச்சராகவே நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் டிஆர்பி ராஜா என அமைச்சர் கீர்த்தனா பதிலடி. பண்ணையார் வாழ்க்கையை விட்டுவிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியான தங்களுக்கும் மக்களுக்கும் மரியாதை கொடுங்கள் என காட்டம். தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திராவிற்கு சென்று விட்டதாக கூறும் குற்றச்சாட்டுக்கு உரிய பதிலளிக்க தயார். எந்த நேரத்தில் தொழில் முதலீடு ஆந்திராவிற்கு சென்றது என்பதற்கான ஆதாரத்தை சட்டசபையில் வெளியிடுவேன் எனவும் அமைச்சர் கீர்த்தனா பேட்டி. சென்னை சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளருக்கும் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம். சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கில் பணியாற்றக்கூடிய வாகனம் மட்டுமே நிறுத்தப்பட வேண்டும் என காவல் ஆய்வாளர் ரோஹிணி கூறுவதாக தகவல். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி. நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கோவை, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, குமரி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் கணிப்பு. பன்னிரண்டாவது சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. கொல்கத்தாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்கிறார். ஒடிசாவில் பிரதமர் மோடியுடன் இணைந்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார் குடியரசுத் தலைவர் முர்மு. பல 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். காங்கிரஸ் ஆட்சியில் பின்தங்கியிருந்த வடகிழக்கு மாநிலங்கள் தற்போது வளர்ச்சிக்கான நுழைவாயிலாக உருவெடுத்துள்ளது. ஒடிசா இந்த மாற்றத்தை கண்டுள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. காங்கிரஸ் மடியில் அமர்ந்து கொண்டு ஊடுருவல்காரர்களை வாக்கு வங்கியாக மாற்ற உத்தவ் தாக்கரே முயற்சி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. கர்நாடகத்தில் முதன்முறையாக மக்கள் குறைதீர் அமைச்சகம் அமைக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தகவல். மக்கள் குறைதீர் அமைச்சர் மூலம் மக்களின் குறைகளை விரைந்து தீர்க்க நடவடிக்கை. ரயில்களில் டிக்கெட் இல்லாமல் பயணித்தால் ஜூலை 1ஆம் தேதி முதல் 500 ரூபாய் அபராதம். 250 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்த அபராத தொகையை உயர்த்தி அறிவித்தது ரயில்வே நிர்வாகம். சீனாவில் கோலாகலமாக நடைபெற்ற டிராகன் படகு திருவிழாவில் மனிதர்களுடன் சேர்ந்து துடுப்பு போட்ட ரோபோக்கள். கொழுக்கட்டைகளையும் செய்து அசத்தல். சென்னை சேப்பாக்கத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரை முழுமையாக வென்றது இந்திய அணி. மக்காவ் ஓபன் பேட்மிண்டனில் இந்திய வீராங்கனை அஷ்மிதா சாலிஹா அரையிறுதிக்கு முன்னேற்றம். 21க்கு 16, 21க்கு 18 என்ற நேர் செட்டில் தென்கொரிய வீராங்கனையை வீழ்த்தினார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்த பராகுவே 1-0 என்ற கோல் கணக்கில் துருக்கியை வீழ்த்தி அசத்தல். ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் நாளை காலை 9:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் துனிசியா, ஜப்பான் அணிகள் மோதல். நாளை இரவு 9:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் ஸ்பெயின், சவுதி அரேபியா அணிகள் பல பரீட்சை. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும்.